லண்டன் மாநகர் 5 நட்சத்திர உணவகம் அது. அதிலே புதிதாய் நுழைந்தான் நிறவெறி அமெரிக்கன் ஒருவன். சுற்றிலும் பார்த்தான். உணவக மேசைகள் நிரம்ப அமெரிக்கர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்க, மூலை மேசையிலே ஒரு ஆப்பிரிக்கர் அமெரிக்கையாய் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். கண்டதும் நிறவெறி தலைக்கு ஏற பணம் செலுத்தும் இடத்திற்கு விரைந்தான் அவன். தனது பணப்பையை எடுத்து போட்டான். சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அறிவிப்பையும் கொடுத்தான். Look my dear friends, today is my birthday. இன்று எனது பிறந்த நாள். இங்கே பரிமாறப்படும் உணவு வகைகள் அனைத்துக்குமே நான் பணம் செலுத்துகிறேன். அதோ அந்த மூலையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் அந்த ஆப்பிரிக்கரது உணவு வகைகளுக்கு தவிர என்ஜாய் த மீல்ஸ். இதை கேட்ட அந்த ஆப்பிரிக்கர் முகம் மலர அகமலர, மிக்க நன்றி நண்பரே, மிக்க நன்றி, தேங்க்யூ என்று சத்தமாக சொல்ல கடுப்பாகி போனது பிறந்த நாள் பார்ட்டி. கட்டுப்பு மேலும் கந்தரகோலமாய் தலைக்கேற திரும்பவும் பணப்பையை எடுத்து போட்டு இன்னும் சத்தமாக அவன் அறிவித்தான். லுக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பரிமாறப்படும் உணவு வகைகளுக்கு மட்டுமல்ல, மதுபான வகைகளுக்கும் சேர்த்து நான் பணம் செலுத்துகிறேன். டுடே இஸ் மை பர்த்டே. அதோ அந்த மூலையில் அமர்ந்திருக்கும் அந்த ஆப்பிரிக்கரது மதுபானங்களுக்கு தவிர. இதையும் கேட்டவுடன் அந்த ஆப்பிரிக்கரின் முகம் மேலும் மலர, அட்டகாசமாய் அகமும் மலர, இப்பொழுது எழுந்தே விட்டார் அவர். சத்தமாய் சொன்னார், நன்றி நண்பரே, மிக்க நன்றி, தேங்க்யூ வெரி மச். தலைதாழ்த்தி நன்றி சொன்னார். கேட்டவுடன் மென்மேலும் கடுப்பாகி போனது அந்த பிறந்த நாள் நிறவெறி பார்ட்டி. கடுப்பு கரை புரண்டோட கல்லாக்காரனிடம் அது கேட்டது. அவன் என்ன பைத்தியமா, இப்படி அவமானப்படுத்தியும் தொடர்ந்து அவமானப்படுத்தியும் மிக்க நன்றி மிக்க நன்றி என்று முகமலர சொல்லிக் கொண்டிருக்கிறானே, யார் யாவன்? அமைதியாக அருகில் வந்து காதை கடித்ததாம் அந்த கல்லா பெட்டி. அவர் ஒன்னும் பைத்தியம் இல்ல சார், அவர் தான் இந்த 5 நட்சத்திர உணவகத்தின் முதலாளி. போன வாரம் தான் இதை வாங்கினாரு. தலைக்கு ஏறிய கோபம் தலை குனிய வைக்காமல் விடாது. நீங்கள் சரியாக இருந்தால் கோபம் கொள்ள தேவையில்லை. நீங்கள் தவறாக இருந்தால் கோபம் கொள்வதில் நியாயம் இல்லை. என்னை யார் தோற்கடித்தது என்று கோபமாய் திரும்பி பார்த்தேன். தோற்கடித்து விட்டு அங்கே எனது கோபம்தான் நின்று கொண்டிருந்தது. சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.